என்ற இந்த விமர்சனத்துல நீங்க உறுதியாக இருக்கின்றீர்களா? அதுல நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கின்றீர்களா? அதை நீங்க முதல்ல சொல்லுங்க. அதை நீங்கள் சொன்னால் அடுத்து நாம என்ன செய்வோம்? இதுல கேள்வியை வைப்போம். இந்த நிலைப்பாட்டுல இந்த ஆசிமை பற்றி குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னா இவனு அதி அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லத்தான் செய்யறாங்க. நான் இல்லைண்டா சொன்னேன். சொல்லி இருக்கிறாங்கிறத நான் தானே வாசி காட்டினேன், நீங்களும் வாசி காட்டினீங்கல்ல. ரெண்டு பேரும் அதை வாசித்து குறை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நாம தெரிந்து கொண்டோம் அல்லவா? இப்னு அதி என்பவர் சொல்லி இருக்கிறாருங்கிறதை தெரிந்து கொண்டோம். இப்னு ஹிப்பானை பற்றியும் நீங்க சொன்ன தகவலையும் தெரிந்து கொண்டோம். அதுவா சர்ச்சை? என்ன இது என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீங்க? திரும்ப திரும்ப அதைத்தான் நீங்க சொல்லுகின்றீர்கள். ஆசிம் என்பவர் கேட்டார், ஹாரிஸ் என்பவர் கேட்டார். ஹாரிஸ் பொய்யர், பொய்யருங்கிறதான் டிக்ளேர் பண்ணிட்டேனாங்க நானு. நீங்க சொன்ன கருத்தை நான் மறுக்கலையே. ஹாரிஸ் என்பவர் பொய்யர் தான். அலி அவர்களிடத்துல அவர் கேட்டு அறிவிக்கிறாரு, அவர் பொய் தான். அதைத்தான் நாம ஒத்துக்கிறேன். நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டோமே. ஹாரிஸை பற்றிய சர்ச்சைங்க இல்ல. அதனால திரும்ப திரும்ப ஹாரிஸனுடைய மேட்டரை இங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களது உயர்வான நேரங்களை எல்லாம் பாழாக்கி விடாமல் தெளிவான ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஹாரிஸ் தான் பொய்யர் தான் முடிவு வந்து போச்சு. திரும்ப திரும்ப ஹாரிஸ் ஏன் சொல்லணும்? ஆசிமை பற்றிய நிலைப்பாடு என்ன? ஆசிம் என்பவர் பலரால் குறை சொல்லப்பட்டிருக்கிறார். இப்னு ஹிப்பான் என்பவர் அவரை பற்றி விடப்பட வேண்டியவர் சொல்லியிருக்கிறார். இப்னு ஹிப்பான் இவரை பற்றி விடப்பட வேண்டியவர் என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படி எல்லா அறிஞர்களும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லக்கூடிய இந்த ஆசிமை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்களா? அவர் அறிவிக்கக்கூடியத குறை சொல்லப்பட்டதனால விடணும், அது எடுக்கக்கூடாது என்று சொல்ல வருகின்றீர்களா? அல்லது வேற ஏதாவது இது காரணத்தை சொல்லி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் என்று சொல்ல அந்த நிலைப்பாட்டில் முதல் தெளிவெடுத்துங்க. இதை நீங்க தெளிவாக சொன்னதற்கு பிறகு நாம அடுத்து அதிலையும் சில கேள்விகளையும் நம்ம வைப்போம். ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கு பாருங்க, அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் அடுத்த சப்ஜெக்டுக்கு போக வேண்டாம். முதல் இந்த இதுவும் முடிச்சுக்கிடுவோம். ஆசிமை பத்தி தப்பானவர்னு சொல்றீங்களா? அவர் அறிவிக்கக்கூடியதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அதை முதல் சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஆசிமை பற்றி பலரும் குறை சொல்லி இருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் சொல்லி இருக்கிறார், விடப்பட வேண்டியவர் தான். சரி, இப்னு அதி சொல்றாரு, இவர் பாத்திலான ஹதீசுகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறார். சரிதான், மறுக்கல. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆசிம் என்பவர் அறிவித்தால் அந்த அறிவிப்பு இந்த காரணங்களால் அவரது அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்ல வருகின்றீர்களா? அதை நீங்க முதல் தெளிவுபடுத்துங்க. இதை நீங்க தெளிவுபடுத்தி விட்டால் ஆசிம் அறிவிக்கிறதை ஏற்றுக்கூற கூடாது அப்படின்னு நீங்க வாயார ஒத்துக்கொண்டால் அடுத்து நம்ம பேசுவோம். அல்லது அறிவிப்பதை ஒத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன மேட்டர் நீங்க சொல்ல வரீங்க அப்படிங்கறத அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த மேட்டர்ல தான் நான் நிக்கிறேன். வேற மேட்டருக்கு இன்னும் போகவே இல்லை. அவங்கள்ட்ட பெருசா நினைச்சுக்கிட்டு வந்தேன். உங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இல்ல. இந்த பெரிய என்னமோ இருக்குது. ஜகாத் என்பது ஒரு பெரிய மேட்டர். பெரிய மேட்டர் இல்லைன்னு யாரு சொன்ன? பெரிய மேட்டர் இருக்கிறதுனாலதான் இப்ப சர்ச்சையே வந்திருக்குது. பெரிய மேட்டருங்க அது. நான் சாதாரண மேட்டர்னு சொன்னா, தொழுகைக்கு அடுத்ததாக வரக்கூடிய மேட்டர் எது? ஜகாத்து. இந்த ஜகாத்து மிகப்பெரிய மேட்டராக இருக்கின்ற காரணத்தினாலதான் அதில் மாற்று கருத்து புகுத்தப்பட்டு விடக் கூடாது என்று கருதிதான், மிகப்பெரிய மேட்டர் என்று கருதிதான் நாம இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறோம். நான் சாதாரண மேட்டர் கருதுன்னு உங்கள்கிட்ட சொன்னா மிகப்பெரிய மேட்டர் தான். அந்த மேட்டரை நிறுவுவதற்காக வலுவான ஒரு ஹதீஸை நாம எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த ஹதீஸ்ல நீங்க சர்ச்சையை கிளப்புனீங்க. அந்த சர்ச்சையில நம்ம கேள்விகளை எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த கேள்விக்கு என்ன பதில்? அந்த கேள்வி நீங்க தெளிவாக விளக்குங்க. ஆசிம அறிவிச்சா எடுக்கலாமா வேண்டாமா? அது உங்களது நிலைப்பாட்டை தெளிவாக என்ன செய்யணும்? விளக்கணும். ஜகாத் என்பதுல வருஷம் வருஷம் கொடுக்கணும் என்பது இந்த ஹதீஸ் விளக்குகிறதா இல்லையா? அது வேற மேட்ரு. அதை நம்ம தனியா விளக்குவோம். கொடுத்த பொருளுக்கு மீண்டும் கொடுக்கணும் என்ற கருத்தை இது தெரிவிக்கவில்லை என்று இடையிடையே கூறி வருகிறார்கள். அந்த மேட்டர் நான் கையில எடுக்கவே இல்லையா? ஏன் அவசரப்படுறீங்க? அந்த மேட்டர் கையில எடுத்துட்டேனா? எடுத்துனா இதுதான் சொல்லி முடிச்சுட்டேனா? ஏன் இது முடிங்க, இந்த மேட்டர் முடிங்க. ஆசிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ நீங்க ஏத்துக்கிறவங்களா ஏத்துக்கிற மாட்டீங்களா? அதை நீங்க சொல்லுங்க என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீகுடால் அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் அதை நான் என்ன சொன்னேன்றதே கவனிக்காத நிலையிலிருந்து உங்கள்கிட்ட பேசுறத பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்?
நீங்கள் ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கிறீங்க, டாபிக் முதல்ல விளங்கிக்கணும். நீங்க எடுத்த வச்ச ஹதீஸ்ல நாங்க கேள்வி கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். உங்க நிலைமை என்ன? நாங்கள எடுத்து வச்சோம்? ஹதீஸை எடுத்து வச்சது நீங்க, அதுல குறை இருக்குன்னு சொன்னது நாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க. இப்ப ஆசிமை பத்தி இப்படி சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு பதில் யார்? நீங்களே சொல்லணும். உங்க நிலை என்னன்னா, நாங்க கேள்வி கேட்கணுமா நீங்க கேள்வி கேட்கணுமா? இதுல நாங்க எடுத்து வச்ச ஆதாரத்துல நாங்க ஒரு ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லி அதுல சொல்லி அறிவிப்பாளர் வந்து அதுல நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அது நீங்க கேட்கிற நியாயம் இருக்கும். நீங்களே ஒரு கேள்வி எடுத்து வைப்பீங்க, நாங்க அதுல கேள்வி கேட்போம், திருப்பி எங்களை கேட்டா கேள்வி ஹதீஸை எடுத்து வச்சது நீங்க, அது சரி என்று நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களை சேர்ந்தது. அந்த அந்த நிரூபிக்க முடியாத அளவுக்கு ஆட்டம் காண்ற அளவுக்கு கேள்வி வச்சிருக்கிறேன். தசுபு இனவெறியில் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னீங்க, அதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்டேன். இப்னு ஹஜர் வந்து அப்படி சொல்லியிருக்காருல, அந்த ஜவுசஜானிங்கிற ஒரு பெரியவர் வந்து இனவெறியில செஞ்சிருக்கிறாரு, அவரை ஃபாலோ பண்ணி இப்னு அதையும் பண்ணிட்டாரு அப்படின்றீங்களா? அது என்ன கிரவுண்ட்? இப்னு ஹஜர் சொன்னா ஏத்துக்குருவீங்களா? காரணத்தோட ஏத்துக்கணும்னு சொன்னமா இல்ல நீங்க சொன்னீங்க நாங்க சொன்னமா இல்லையா? இதுதான் மேட்ரு. அப்ப பதில் வந்து நம்மள்ட்ட கேட்டு நீங்க சொல்லுங்க. கேட்டதுக்கு இப்ப ஆசிபு முன் லம்ராவை பற்றி ரதீவுல் ஹிஃப்லி என்று இருக்குதா நான் இட்டு கட்டி சொன்னேனா? ஃபாஹிஷுல் நினைவாற்றல் குறைந்தவர் என்று இருக்குதா இட்டு கட்டி சொன்னனா? பளிச்சென்று தப்பு செய்பவர் என்று இருக்குதா இட்டு கட்டி சொன்னனா? அலியுடைய சொந்த சொல்லை நபி சொல்லாக அறிவிப்பார் என்று இருக்குதா இட்டு கட்டி சொன்னனா? இந்த தவறு அதிகரித்து விட்ட காரணத்தினால் அவரை விட்டு விடுவதுதான் சரி என்று இருக்குதா நான் சொன்னனா? இருக்கிறத சொன்னால் பதில் நீங்க சொல்லணும். நான் சொன்னா தான் என்கிட்ட கேட்கணும். நீங்க இருக்கிறத சொன்னால் இப்னு ஹிப்பான் தப்பா சொல்லிட்டாரு, அவருக்கு ஒரு தவசுன்னு சொல்லுங்க, அல்லது அதுக்குரிய விமர்சனத்தை பண்ணுங்க. நாங்கள் அதுல 10 குஸ்டின் 10 பலவீனத்தை நான் காட்டுவோம். ஒவ்வொரு பலவீனமும் இல்லைன்னு உருவுற வேலை உங்க வேலை. நாங்கள் அதுல உள்ள பலவீனங்களை ஒண்ணு ஒண்ணா எடுத்து போடுவோம். நீங்க அதிக பலவீனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவருக்கே தெரியும் இதுல வந்து ஏராளமா இது ஒன்னோட நிக்க மாட்டாங்க, நிறைய இந்த ஹதீஸ்ல ஓட்ட இருக்குது, பாயிண்டே இல்ல, எடுத்து போட்டா நிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாருன்னா இன்னொன்னு போடக்கூடாதுங்கிறது அவ்வளவு வேலையும் பண்றாரு. இன்னொன்னு எடுத்து வச்சிடாதீங்க, இது ஆசிம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் அதுக்கு உள்ள ஆள் கிடையாது, நான் தெளிவா வச்சுட்டேன், நீங்க தான் சொல்லணும். ரெண்டாவது வச்சுட்டேன். என்ன வச்சுட்டேன் கேட்கிறாரு, இப்னு அபி ஷைபா ஹதீஸை பத்தியா நம்ம பேசணும், நாரகுத்தினியை பத்தியா பேசணும்னு கேட்கிறாரு. அவர் நாங்க அபூதாவுத் ஹதீஸ் தானே எடுத்து வச்சோம். இப்படி ஒரு வாதத்தை உலகத்தில் எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? அபூதாவுத் ஹதீஸை தான் வச்சீங்க. நாங்க இப்னு அபி ஷைபா ஹதீஸ் ஆய்வுக்கு எடுக்கல. எதை எடுக்கிறோம்? இந்த அபூதாவுதுல உள்ள சரியாங்கிறத உரசி பார்க்கிறதுக்காக வேண்டி அபூதாவுதுல வர்றார ஜரீர், அவரை விட அப்பனான ஆசாமிகள் அறிவிச்ச ஹதீஸ்களை எடுத்து காட்டி அவங்க அறிவிக்கலையே இது மாத்தமா இருக்குது, மாத்தமா இருந்தா ஹதீஸ் உள்ள வராதுங்கிறதுக்கு இப்னு அபி ஷைபாவை சொன்னா, இப்னு அபி ஷைபாங்கிறது ஒரு பிரத்யேக ஆதாரமா நாந்திக்கு வச்சனா? இப்னு அபி ஷைபாவை எதுக்காக வேண்டி நான் இழுத்தேன்? இந்த அபூதாவுதுடைய ஹதீஸ் சரி இல்லைங்கிறதுக்கு ஆதாரமா தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். தாரகுத்தினி ஹதீஸை எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன்? அல்பானி சொன்னா ஏத்துக்குருவீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லை ஆரம்பத்தில். அல்பானி சொன்னாலும் நாங்கள் காரணத்தோடு சொன்னால் ஏத்துக்கிறோம் சொன்னேன். இதை எடுத்து வைக்கும் போது சொல்லித்தான் சொன்னேன். அல்பானி சொன்னாலும் இது கரெக்டா பாயிண்டோட இருக்குது. பாயிண்டோட இருந்த அல்பானி என்னங்க ஷைத்தான் வந்து சொன்னாலும் ஏத்துக்கிறதுங்கிறத மார்க்க நமக்கு சொல்லி தருது. ஆயத்துல் குர்சியை ஷைத்தான் சொல்லி தரலையா? சதக்க ஓஹோ கதுப்புன்ற சொல்லலையா? கரெக்ட், உண்மைதான் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆயத்துல் குர்சியை இப்லீஸ் கத்து கொடுத்தா கூட ஏத்துக்கிறதுங்கிற ஒரு மார்க்கத்தில் இருக்கும்போது அல்பானி சொன்னா ஏத்துக்கிற மாட்டீங்களான்னு எப்படி கேட்பான்? அல்பானி நல்லா மதிப்போம், ஏத்துக்குருவோம். என்ன மனிதன்கிற தப்பையும் சேர்த்து ஏத்துக்கிற சொன்னா மாட்டோம். அவர் நல்ல ஆய்வு பண்ணிருக்காரு, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காருங்கும் போது நல்லதுக்கு எடுத்து காட்டுறோம். இதுக்கு வந்து உடைக்க இயலாது. இந்த வாதத்தை வந்து நீங்களோ நாங்களோ உடைக்க இயலாத விதத்தில் இப்னு அல்பானி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்கள். அவர் கேட்கிறாரு, ஜரீர் நல்லவர் தான், ஜரீர் சொல்றாரு நல்ல ஆள் தான், ஆனா எப்ப நல்லவர் ஆவார்னு கேட்டா ஹாஃபில்களுக்கு அவர் மாற்றம் செய்யாவிட்டால், மிக நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக அறிவிக்காவிட்டால் தான் இவர் வந்து நல்லவர், ஏத்துக்கலாம். ஆனால் மாத்தமாக இதே செய்தியை பர்டிகுலர் 200 திர்ஹம் செய்தியை இப்படி மாத்தமா அறிவிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க? சுஃபியான் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். ஷரீக் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். ஜக்கரியா பின் அபி ஸாயித் அறிவிச்சிருக்கிறாரு, அலி சொன்னதாகத்தான். 3 பேருமே யார் சேர்ந்து அறிவிக்கிறார்கள்? ஜரீர் யார் சேர்ந்து அறிவிச்சாரு அவற்றை இருந்து, ஜரீர் யார் சேர்ந்து அறிவிச்சாரு அந்த அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்துதான் 3 பேர் அறிவிக்கிறார்கள். ஒரு ஆசிரியருடைய 4 மாணவர்களில் 3 மாணவர்கள் இவரை விட வலுவான உறுதியான மாணவர்கள் அறிவித்திருக்கும் போது மாற்றான். இதுக்குத்தானே நான் வந்து அபி ஷைபான்னு சொன்னேன்.
இதுக்கு தானே தாரகுத்தி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப டைம் ரொம்ப குறைக்கு நெருங்கி போயிட்டு இருக்கிறது. வாதங்கள் நிறைய வைக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்கிறது. இப்ப நான் ஹாரிஸ்ல அவர் ஏதாவது சொன்னா இப்ப நான் பேசுனதுல ஹாரிஸ பத்தி ஏதாவது சொன்னா ஹாரிஸ் மேட்டரே வரல. ஹாரிஸை திருப்பி திருப்பி இழுக்கிறீர்கள். அப்ப என்ன பாயிண்ட் இல்லைன்னா விட்டுட்டு நீங்களே சொல்லிக்கிட்டு போங்கன்னு சொல்லுங்க. ஏன் போட்டு என்னத்தையாவது பேசணுங்கிறதுக்காக எதுக்கு பேசுறீங்க? அப்ப 2 லைஃப் ஆயிடுச்சு. அதாவது நீங்க இல்லன்னா நீங்க தான் திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்க கூடாது. ஆசிமுன் தபுராவை பற்றி விமர்சனம் குறை இருக்கிறது, அதை எடுத்து வைத்து விட்டோம். நீங்கள் குறை இல்லை என்று நிரூபிக்கிற உங்க கடமையா எங்க கடமையா? உங்க கடமை. அது நிரூபிக்க மாட்டேன்னீங்கன்னா நீங்க பலவீனம் ஒத்துக்கிட்டீங்கன்னு அதுக்கு மீனிங் முடிஞ்சு வச்சுக்கிறேன். நிரூபிக்க மாட்டேன்னு வைங்களேன், பலவீனம் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்து 2 பாயிண்ட், 2 குறை. 3வது குறை என்ன தெரியுமா? 3வது குறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய உசூல் படி